FLAG சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே இந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் சத்துருக்கள் உங்களை சுற்றிலும் தலை உயர்ந்து போய் நிற்கிறாங்களா? அதை பார்த்து நீங்க ரொம்ப பயந்து போய், என்ன எனக்கு இவ்வளவு சத்துருக்கள் பெருகி போயிருக்கிறாங்க, நான் எப்படி இவங்களெல்லாம் சமாளிக்க போறேன், இந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு பிரச்சனைக்குரியவங்களாவே இருக்கிறாங்களே, ஒரு சமாதானத்துக்குரியவங்க ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்லி ரொம்ப பயந்து கொண்டிருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார். உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனத்துடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். ஒரு அடக்கத்தை உங்க சத்துருக்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த ஆங்கில மொழிபெயர்ப்புகளை பார்க்கும் பொழுது அது சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் சத்துருக்கள் உங்களை பார்த்து பயந்து நடுங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க அவங்கள பார்த்து பயப்படலாம், ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து அவர்கள் பயப்படுகிற காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கோலியாத்தை பார்த்து இஸ்ரவேல் பட்டாளமே, மிலிட்டரியே பயந்து போய், இன்க்ளூடிங் அவர் ராஜா கூட, சவுல் கூட பயந்து போய் இருந்தார். அது ரொம்ப நாள் நீடிக்கல. தாவீதோடு கூட இருக்கிற தேவன் எழும்பினார், சத்ரு அடங்கி போனார். தாவீதோடு இருந்த தேவன் எழும்பினார், கோலியாத் மடங்கடிக்கப்பட்டு விட்டான். தாவீதோடு கூட இருந்த தேவன் எழும்பி யுத்தம் செய்ய ஆரம்பித்தார். தாவீதோடு கூட இருந்த தேவன் அந்த சத்துருக்களை எல்லாம் அடங்க மட்டுமல்ல, பயப்படுகிற ஒரு பயத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இதே காரியத்தை இன்றைக்கு தேவன் உங்களுக்கு செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? உங்க சத்துருக்கள் மலை போல இருக்கலாம், வெள்ளம் போல இருக்கலாம், முன்னாடி இருக்கலாம், பின்னாடி இருக்கலாம், உங்க தெருவுல இருக்கலாம், உங்க ஊர்ல இருக்கலாம், நீங்க வேலை பார்க்கிற இடத்துல இருக்கலாம், நீங்க படிக்கிற இடத்துல இருக்கலாம், எங்க இருந்தாலும் சரி பயப்படாதீங்க. காரணம், தேவன் உங்களோட இருக்கிறார். அவர்கள் உங்களை பார்த்து பயப்பட போறாங்க. அவங்க உங்களை பார்த்து நடுங்க போறாங்க. ஐயோ, இவங்க பேசினாலே, இவங்கிட்ட பிரச்சனை பண்ணாலே நமக்கு ஏதோ நடக்குது, இவன்கிட்ட நம்ம தலை வச்சு கூட படுக்க கூடாது, இவன் பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது, இவன் பேச்சுக்கே நம்ம போக கூடாதுன்னு சொல்லி உங்களை பார்த்து ஓடி ஒதுங்குகிற காலமாக தேவன் மாற்றி கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? யாரெல்லாம் உங்களை பார்த்து எள்ளி நகையாடினாங்களோ, யாரெல்லாம் உங்களை பார்த்து ரொம்ப கேவலமா பேசினார்களோ, அவரெல்லாம் பயந்து ஒதுங்குகிற காலத்தை தேவன் இன்றைக்கு ஏற்படுத்தி கொடுப்பாராக. தேவனாலே கூடும், மனுஷனாலே கூடாதுதான், தேவனாலே கூடும். நீங்க விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்கள் சத்துருக்களை மடங்கடிக்கப்படுகிறதை உங்கள் கண்கள் காணும். உங்களுக்கு முன்பாக சத்ரு சிதறடிக்கப்படுகிறதை உங்கள் கண்கள் காணும். உங்களுக்கு முன்பாக உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் பயந்து நடுங்குகிறதை உங்கள் கண்கள் காணும். இந்த நாள் சத்துருக்களை மேற்கொள்கிற நாளாக தேவன் உங்களுக்கு மாற்றி கொடுப்பாராக. God bless you.